கூடவே ஒண்ணு முன்னா பழகிட்டு கல்லாவில கை வச்சிட்டியே, வேலை இல்லாம கஷ்டப்படுறேன்னு வேலை கொடுத்ததுக்கு என்ன வேலை பார்த்து வச்சிருக்க? யார் அந்த நபர், என்ன நடந்திருக்கு, என்ன பண்ணிருக்காருன்றதை விரிவா பார்ப்போம் வாங்க. சிவகாசி நானகிரி சாலையில நவீன் அப்படின்னு அழைக்கப்படுற நபருக்கு சொந்தமான பிரபல தேநீர் உணவு விடுதி ஒண்ணு செயல்பட்டு இருக்கு. இந்த உணவு விடுதியில அதே பகுதியில சுத்தி திரிஞ்ச 50 வயசான நபர் வேலை செஞ்சுக்கிட்டு வர்றாரு. அதாவது அவருக்கு ஏத்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை அந்த கடையில இருக்கவங்க கொடுத்திருக்காங்க. அந்த நாள் நிறைவுக்கு வரும்போது அவருக்கு தேவையான உணவையும் அன்னைக்கான பேட்டாவும் கொடுத்து அனுப்புறதா கூறப்படுது. இந்த நிலையில ஒரு நாள் ஆள் இல்லாத சூழ்நிலையில இந்த நபர் கல்லாவில கை வச்சிருக்காரு. அதாவது யாரும் பார்க்காத டைம்ல கல்லாவில 2 வாட்டி ரூபாய் நோட்டுகளை எடுத்து திருடி தன்னுடைய பாக்கெட்ல வைக்கக்கூடிய காட்சிகள் அங்க தேநீர் விடுதியில் அமைக்கப்பட்ட சிசிடிவில பதிவாயிருக்கு. அது பதிவானது மட்டும் இல்லாம அது இணையத்துல வைரலாவும் ஷேர் ஆயிட்டு இருக்கு. கடையிலே வேலை செஞ்சுட்டு நம்ம கல்லாவில கை வச்சுட்டாரே இவரு, நம்ம கூடயே நல்லா பழகின ஒருத்தர் கல்லாவில கை வச்ச விஷயம் ஷாக்கிங்கா இருக்குன்னு சொல்லி அவர் தேடி கண்டுபிடிச்சு கடையுடைய உரிமையாளர்கிட்ட ஒப்படைச்சு அவர் எவ்வளவு தூரம் பணத்தை எடுத்தாரோ அதை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சு பறிமுதலும் பண்ணிருக்காங்க. கூடவே இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு நபர் நம்ம கல்லாவில நம்ம இல்லாத டைம்ல காசு அடிச்சிட்டாரே அப்படின்னு வருத்தப்பட்ட கடையுடைய உரிமையாளர் பின்னர் காவலருடைய உதவியோட பணத்தை பறிமுதல் செஞ்சிருக்காங்க. பின்னர் ஆறுமுகத்துக்கு எச்சரிக்கை கொடுத்து இது தொடர்பான விசாரணையை மேற்கொண்டுட்டு வராங்களாம். இந்த தகவலை பத்தி உங்களோட கருத்துக்களை தினேஷ் ஆகிய கூட கமெண்ட்ல தெரிவிங்க. மறக்காம பிக் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.